Hi friends, welcome to Kritnya's Kitchen. இன்னைக்கு ஸ்பெஷல் சோலா பூரி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் இது. இதை எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியா வீட்லயே ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் மைதா, ரவை, தயிர், உப்பு, சமையல் சோடா, ஜீனி, பால் மற்றும் தண்ணீர். 400 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ரவையை நான் 1 ஹவருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிருக்கேன். ரவைக்கு தண்ணி அதிக சேர்க்க தேவையில்ல, அது சோக்கார அளவுக்கு ஆட் பண்ணா போதும். அந்த தண்ணியை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிருக்கேன். தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நான் மாவை பிசைஞ்சு எடுத்துக்க போறேன். நம்ம ரவையிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ண தண்ணியில கொஞ்சமா பால் ஆட் பண்ணி நான் மாவை பிசைஞ்சு எடுத்துக்க போறேன். பூரி மாவு பிசைற பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். மாவு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை 1 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். நம்ம பூரி ரெடி பண்றதுக்கு முன்னாடி மாவை ரோலர் ஸ்டோன், அதாவது உரல்ல நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பூரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தோம்னா பூரி நமக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியா கிடைக்கும். இப்போ பூரி நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கோம். இதை நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி விட்டோம்னாலே போதும், பூரி நல்லா ஃப்ளஃபியா நமக்கு கிடைக்கும். ரவை ஆட் பண்ணிருக்கிறனால நமக்கு பூரி நல்லா கிறிஸ்பி டெக்ஸ்சர்ல கிடைக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஷார்ட் ஸ்பேன்ல நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சோலா பூரி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சன்னா மசாலா காம்போ ரொம்ப சூப்பரா இருக்கும். கிட்னயா கிச்சனோட டிப்ஸ். பொதுவா சோலா பூரினாலே சன்னா மசாலா காம்போ தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சோலா பூரி ஃபுல் அண்ட் ஃபுல் மைதால ரெடி பண்றதுனால அது கொஞ்சம் அன்ஹெல்த்தியான ஒரு ஃபுட். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் சன்னா மசாலா காம்போ நம்ம எப்பவுமே ப்ரிஃபர் பண்றோம். சன்னா அந்த சிக் பீஸ்ல லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல நிறைய ஃபைபர், புரோட்டீன், விட்டமின்ஸ் இருக்கு. அது ஒரு டயட் ஃபுட், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால தான் சோலா பூரிக்கு சன்னா மசாலா காம்பினேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நியூட்ரிஷன் நமக்கு சஃபிஷியண்டா கிடைக்கும். Do follow us on our social media. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பின் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கிருத்னயா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு ஸ்டே டியூன். until then, bye bye.